அண்மை செய்தியை பார்க்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை எஃப்ஐஆர் ஆவணம் எவ்வளவு நேரம் டவுன்லோட் செய்யும் வகையில் இருந்தது என்று தமிழ்நாடு காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், நீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வியின் விவரங்கள். காயத்ரி, தற்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தமிழக அரசு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தது. அது தொடர்பான விசாரணை தற்போது தொடங்கி இருக்கிறது. அதில் நீதிபதி நாகரத்னா தலைமை அந்த அமர்வு தலைமையில் தற்போது இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்றம் முன்வைத்த பல கருத்துக்களை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. இதற்கு உச்சநீதிமன்ற அமர்வானது நீங்கள் இந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைத்ததற்கு எதிராக உங்களின் எதிர் நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு முற்றிலுமாக நாங்கள் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு ஆதரவாக இருக்கிறோம். அதே போல இந்த மாணவி நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்க தயார் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தனர். அது மட்டுமல்லாது அந்த அமர்வானது இந்த எஃப்ஐஆர், இந்த குறிப்பிட்ட இந்த வழக்கின் எஃப்ஐஆர் ஆனது எவ்வாறு கசிந்தது, இது எவ்வளவு மணி நேரம் இது மற்றவர்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது என்ற கேள்வியும் இந்த அமர்வு எழுப்பியது. அதற்கு அடுத்த நாள், அதாவது இந்த எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்யப்பட்டு அது அடுத்த நாள் வரை அது மற்றவர்கள் பார்க்கும் நிலையில் இருந்தது. இது தங்களுக்கு தெரிய வந்த உடனேயே அது நீக்கப்பட்டதாகவும் அவர் தமிழக அரசு சார்பிலிருந்து அந்த விளக்கமானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மிக முக்கியமாக என்ஐசி மற்றும் சிசிடிஎன் ஆகிய இந்த மத்திய அரசின் தொழில்நுட்பங்கள் மற்றும் தகவல் கசிவு குறித்து இந்த விசாரணையும் தாங்கள் செய்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல இந்த மனுவே ஒரு அரசியல் அரசியலுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. இதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தற்போது தமிழக அரசானது ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. இந்த நோட்டீஸில் தற்போது இதுக்கு நோட்டீஸ் அனுப்புவதற்கு உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல இந்த கேவியட் மனுக்கள் மற்றும் கேவியட் மனுதாரர்கள், அதாவது இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறை செய்துள்ளது. ஆனால் அந்த அதிகாரிகள் இதுவரை வரவில்லை. அரசு யாரையோ காப்பாற்ற முயல்கிறது என்ற ஒரு கேவியட் மனுவும் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது இந்த விசாரணை முடிவில் தற்போது நீதிபதி நாகரத்னா அமர்வானது காவல்துறை ஆணையருக்கு எதிரான அந்த உயர்நீதிமன்ற கருத்துக்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. ஏனால் உயர்நீதிமன்றம் இங்கு பல கேள்விகளை எழுப்பியிருந்தது. காவல்துறை ஆணையர் எவ்வாறு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை அவர் ஈடுபட்டார், யாரிடமாவது அவர் அனுமதி பெற்றிருந்தாரா, அல்லது அந்த சர்வீஸ் ரூலின்படி அவர் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தாரா என்ற பல கேள்விகளை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருந்தது. தற்போது உச்சநீதிமன்றமானது காவல்துறை ஆணையருக்கு எதிரான அந்த உயர்நீதிமன்றத்தின் கருத்துக்களுக்கு உச்சநீதிமன்றம் தற்போது தடை வழங்கி இருக்கிறது. காயத்ரி, முகிலன், இப்போ இதுல மத்திய அரசினுடைய தொழில்நுட்பம் இந்த என்ஐசி மற்றும் சிசிடிஎன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டா முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கினுடைய அந்த விசாரணை நிலவரத்திற்கு இது எந்த வகையில ஒரு சப்போர்ட்டிங் எலிமெண்டா இருக்கும்? கண்டிப்பாக காயத்ரி, ஏற்கனவே இந்த ஆவணங்கள், அதாவது இந்த எஃப்ஐஆர் குறித்த தகவல்கள் எவ்வாறு கசிந்தது என்று ஏற்கனவே தமிழக அரசானது உயர்நீதிமன்றத்திலும் தெரிவித்திருந்தது. அதாவது இந்த மைக்ரேஷன் ஃப்ரம் ஐபிசி டு அந்த பிஎன்எஸ் போன்ற வழக்குகள், அது மைக்ரேஷன் அல்லது அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இது கசிந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் ஏற்கனவே தமிழக அரசானது உயர்நீதிமன்றத்திலும் முன்வைத்திருந்தது. தற்போது அது தொடர்பான விசாரணையும் நடைபெற்று வருவதாகத்தான் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திலும் தெரிவித்திருக்கிறது. அதே போல இந்த விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு எந்த தடையும் இல்லை, அதனை தமிழக அரசு கோரவும் இல்லை என்பதை நாம் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். காயத்ரி, நன்றி முகிலன், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.